கிட்டத்தட்ட ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால், என் கணக்குப்படி மாணிக்கவாசக சுவாமி 3ஆம் நூற்றாண்டு, 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் தில்லை சிதம்பரம், வடக்கு கோபுரம், அதற்கு பக்கத்திலே ஒரு சிறு கோயில். அந்த கோயிலுக்கு திருப்பெருந்துறை என்று பெயர். மாணிக்கவாசக பெருமான் குருந்த மரத்தின் கீழே உபதேசம் பெற்ற திருப்பெருந்துறை அறந்தாங்கிக்கு பக்கத்திலே. நான் அதை இப்பொழுது சொல்லவில்லை. சிதம்பரத்திலே வடக்கு கோபுரம், அதற்கு பக்கத்திலே ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு பெயர் அதுவும் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசக பெருமான் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மாணிக்கவாசக பெருந்தகை அமர்ந்திருக்கிறார். சிறிய கோயில், அழகான திருக்கோயில். அங்கிருந்து ஒரு அந்தண கோலத்திலே ஒரு பெரியவர் வருகிறார். மாணிக்கவாசகரை பார்க்கிறார். நீங்கள் நிறைய பாடி இருக்கிறீர்களாமே. கடவுள் திருவுள்ளம், ஏதோ பாடி இருக்கிறேன். உங்கள் பாட்டுக்களை எல்லாம் சொல்லுங்கள், நான் எழுதி கொள்ள வேண்டும். மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருக்கிறார். வந்த அந்தணர் நின்று கொண்டிருக்கிறார். வந்த அந்தணர் பாட்டை எழுத மாணிக்கவாசகர் சொல்ல, சிவபுராணத்தில் தொடங்கி கீர்த்தி திரு அகவலில் தொடர்ந்து திருவண்ட பகுதியாக மலர்ந்து போற்றி திரு அகவலாக அது முகிழ்த்து திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம், திருவம்பாவை, திரு அம்மானை, திருப்பொற்சுன்னம், திருப்பூவல்லி, ஒவ்வொரு தலைப்பாக 51 தலைப்புகள் முடிந்து விட்டன. 51 தலைப்பு, 658 பாட்டு. மாணிக்கவாசக பெருந்தகை உட்கார்ந்து கொண்டு சொல்ல, சிவபெருமானாகிற அந்தணர் நின்று கொண்டு எழுதினார். ஏன் சார், நீங்க பார்த்தீங்களா? இன்னும் ஒரு ஆள் உட்கார்ந்தாரு, ஒரு ஆள் நிக்கிறாரு. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்களே, நாங்க என்ன படிக்கலையா? சிவபுராணத்திலே கடைசி வரி, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடி தில்லையுக்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானையோ என்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு எங்க சொன்ன பாட்டு? அவன் திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அந்த பெருமான் நின்று கொண்டு சொல்ல, நான் திருவடி கீழே உட்கார்ந்து நான் சொல்ல, அந்த பெருமான் எழுதினான். உள்ளே இருந்து சொன்னவன் வெளியிலே வந்து எழுதி கொண்டான். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். திருவடி கீழே உட்கார்ந்து கொண்டு மாணிக்கவாசக பெருந்தகை திருவடியினுடைய பேராற்றலை பெற்று சொல்ல எப்பெருமான் எழுதி கொண்டார். எழுதி முடிச்சாரா? முடிச்ச உடனே என்ன கேட்டாராம்? பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகிறாராம். ஒரு வரலாறு இப்படி இருக்கு. பாவை ஏன் சார் நீத்தல் விண்ணப்பம் பாடிய வாயால் சொல்லப்படாது? திருச்சதகம் 100 பாட்டு. திருச்சதகம் பாடிய வாயால் ஒரு திருச்சிற்றம்பல கோவை பாடுக சொல்லப்படாது? சொல்லல. 51 தலைப்புல சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு திருவம்பாவை. அதனால பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுக. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். எல்லா பாட்டும் பாடி முடிச்சு திருச்சிற்றம்பல கோவையாரும் பாடி, திருவாசக 658 பாட்டு, திருச்சிற்றம்பல கோவையார் 400 பாட்டு, 1058 பாட்டு பாடி முடிக்க சிவபெருமான் வாங்கி கொண்டு நடராஜ பெருமான் தன் ஆலயத்துக்குள்ளே செல்ல எல்லாத்தையும் ஏட்டிட எழுதி கீழே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. யாரு திருச்சிற்றம்பலமுடையான்? சிற்றம்பலம், அறிவுமயமான ஆகாசம். சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலமுடையான். அவர் எந்தெந்த ஊர்ல இருக்காரோ அந்தந்த ஊர்ல ஒரு பேரு வச்சுக்குவார். திருநாவலூருக்கு வந்தா பித்தன்னு பேரு வச்சுக்குவார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி பித்தனேன்னு கூப்பிட்டாருல, நம்ம கூப்பிட்ட பேரெல்லாம் அவருக்கு பேரு. அவருக்குன்னு ஒரு பேரும் கிடையாது.
ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனன் கொட்டாமோ. திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. இது ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மறுநாள் காலை ஆனி மாசம் மக நட்சத்திரம். மகத்தன்னைக்கு எல்லாரும் போய் கோயிலுக்குள்ள பார்த்தா இவளது ஏடு இருக்கு. இது என்ன ஏடு? திருவாசகம். கீழே என்ன சொல்லி இருக்கு? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஓ, சிவபெருமான் நடராஜமூர்த்தி எழுதி இருக்கிறார். மாணிக்க வாசகர் எங்கே இருக்கிறார்? வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்திலே திருப்பெருந்துறையிலே இருக்கிறார். தீட்சிதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். மாணிக்க வாசகருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். மாணிக்க வாசக பெருந்தகையை அழைத்துக் கொண்டு உள்ளே போனார்கள். நடராஜ பெருமான் சந்நிதி அங்கே பார்க்கிறார். இவருடைய திருவாசகம் பெருமான் திருவடி கீழ் இருக்கிறது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன் தாளுக்கு கீழே இவருடைய எழுதிய தாள் இருக்கிறது. அது திருவடி, இது தாள். அந்த தாளும் இந்த தாளும் சமமாக இருக்கின்றன. அந்த காலத்திலே தாள் கிடையாது, ஏடுதான். நான் புரிகிறதுக்காக அப்படி சொன்னேன். வெறும் ஏடுதானே, ஏட்டில் எழுதி வச்சிருந்தார். எல்லாரும் கேட்டாங்களா, திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள். நடராஜாவை காமிச்சிட்டு அப்படியே மறந்துட்டாராம். எதுக்கு இவ்வளவு கதையை சொன்னேன்? பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுக இருக்கார். அப்படி என்ன சார் இந்த திருவம்பாவையில் இருக்கு? 658 பாட்டுல முக்கியமான பாட்டு இந்த 20. சைவ பெருமக்கள் ஒரு பெரிய விழா கொண்டாடுவார்கள். ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனத்துக்கு முன்னால 10 நாள் உற்சவம். அந்த உற்சவத்திலே தேவாரத்தை எல்லாம் திருக்காப்பிட்டு வைப்பார்கள். திருவம்பாவை 20 பாட்டைத்தான் பாடுவார்கள். 20 பாட்டு படிச்சா மிச்சம் 18,304 பாட்டும் பாடினாப்புல அர்த்தமா. திருமுறை எத்தனை பாட்டு? 18,324. மறந்துடாதீங்க. அதுல இந்த 20 பாட்டு படிச்சா எல்லா பாட்டும் படிச்சாப்புல அர்த்தமா. அந்த 10 நாள் இந்த 20 பாட்டு தான் படிப்பார்கள். நடராஜா தரிசனத்தன்னைக்கு திருவிதி உலா வர்றாருல, அப்போ திருவம்பாவையை பாடி முடிச்சுட்டு திரும்ப தோளுடைய செவியன்னு ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு தான் மற்ற பாடல்கள் பாடத் தொடங்குவார்கள். இதுக்கு திருவம்பாவை காப்புன்னு பேர். திருவம்பாவை விழா இல்ல, திருவம்பாவை காப்பு. என்ன சார் திருவம்பாவையில் அப்படி என்ன சார் இருக்கு? என்ன அதுக்கு என்ன வருது ராஜமரியாதை? திருவம்பாவை 20 பாட்டையும் வினோபாஜி படித்திருக்கிறார். மகாத்மா காந்தியினுடைய சீடர், எந்த வைத்தியமும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தவர், பல ஆண்டுகள் வாழ்ந்தவர், பூதான இயக்கத்தை கொண்டு வந்தவர், இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்கிறதுக்கு இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி முறையா எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தான் சன்னியாசி மாதிரி வாழ்ந்தவர் வினோபா பாவே மதுரைக்கு வருகிறார். ஒரு அன்பர் கூட போகிறார். காலையில இந்த சூரியன் ஒளி வருது, நட்சத்திரம் ஒளி குறையுது. சூரியன் ஒளி வர வர நட்சத்திரம் குறையும். சரிதானே? அப்படி பார்க்கிறாராம் வினோபா பாவே. இந்த கூட வந்த ஒருத்தனை பார்த்து இது என்ன தெரியுதான்? அவன் ஒரு ஜடா என்ன மாதிரி, அவனுக்கு ஒன்னும் தெரியல. இப்படியே பார்க்கிறான். ஓவின தாரகை ஒளியினாராம். நல்லா தானே இருந்தாரு நேரம் அவன் நினைச்சானா. ஓவின தாரகை ஒளி எங்க வருது? திருப்பள்ளி எழுச்சி நீ காலையில பாடினோம்ல. ஓவின தாரகை ஒளி, நட்சத்திரங்களின் ஒளி குன்றி போய்விட்டது. எதனால? சூரியன் ஒளி வந்த உடனே நட்சத்திரங்களின் ஒளி குன்றி போய்விட்டது. அவனுக்கு ஒண்ணும் புரியலையா. கண்ணா இரவி கதிர் வந்து கார் கரப்பான்னாராம். அவன் மயக்கம் போட்டே விழுந்துட்டான். முட்டி போச்சு பைத்தியம். கண்ணார் இரவி எங்க வருது? நம்ம திருவம்பாவைங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிடைக்கும் விண்ணோர் குடியின் மணித்தொகை வீரற்றால் போல். அண்ணாமலையான் திருவடியில பெரிய பெரிய தேவர்கள்லாம் விழுந்து கும்பிட்டாங்களாம். தேவர்கள் தர முடியல. வைரம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பச்சை எல்லாம் பலபலன்னு இருந்துச்சான். அண்ணாமலையான் திருவடியில விழுந்து கும்பிட்ட உடனே அண்ணாமலையான் திருவடி பிரகாசத்துக்கு முன்னாலே இந்த மாணிக்கம், மகுடம் பூரா வெறும் வெள்ளக்கல்லா தெரிஞ்சிச்சான்.
நம்ம வீடுகள்ல சூரியனை பார்த்துட்டு டியூப் லைட்டை பார்த்தா எப்படி இருக்கணும், அது மாதிரி அண்ணாமலையான் திருவடி சூரியன் மாதிரி தெரிஞ்சிச்சான். இவர்களுடைய மணிமகுடங்கள் பூரா டியூப்லைட் மாதிரி தெரிஞ்சிச்சான். அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல். அது மாதிரி சூரியன் வந்த உடனே நட்சத்திரங்கள் ஒளி குன்றி தெரிந்தன. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. பெண்ணாகி ஆனாய் அடியாய் பிறங்குளிச்சே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அனுதமமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். இந்த மாணிக்கவாசக சுவாமி பாடின அந்த திருவம்பாவையில 3 செய்திகள் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவருடைய திருவம்பாவைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சக்தியை வியந்தது. பராசக்தியின் பெருமையை சொல்லியது திருவம்பாவை. திருவண்ணாமலையிலே கார்த்திகை அன்னைக்கு, பெரிய கார்த்திகை அன்னைக்கு படுத்து தூங்கினார் மாணிக்கவாசக பெருந்தகை. பெரிய கார்த்திகைக்கு அடுத்த நாள் மார்கழி மாசம். அந்த காலம் சாந்திர மானம். பௌர்ணமி முடிஞ்சா அந்த மாசம் முடிஞ்சிடும். திருவாதிரை முடிஞ்சா மார்கழி மாசம், கார்த்திகை மாசம் முடிஞ்சிடும். இப்படி சொல்றேன். பெரிய கார்த்திகை முடிஞ்சா கார்த்திகை மாசம் முடிஞ்சிடும். மார்கழி பௌர்ணமி திருவாதிரை முடிஞ்சா மார்கழி மாசம் முடிஞ்சிடும். தைப்பூசம் முடிஞ்சா தை மாசம் முடிஞ்சிடும். மாசி மகம் முடிஞ்சா மாசி மாதம் முடிஞ்சிடும். பங்குனி உத்திரம் முடிஞ்சா பங்குனி மாசம் முடிஞ்சிடும். சித்திரை பௌர்ணமி சித்திர மாசம் முடிஞ்சா சித்திரை முடிஞ்சிடும். இப்படி ஒரு காலம் சாந்திரமானம். சூரியனை வச்சு சொல்லாமல் சந்திரனை வச்சு காலங்கள் கண்டுபிடித்த காலம். இவர் ராத்திரி தூங்கினார், அதாவது பெரிய கார்த்திகை அன்னைக்கு. மறுநாள் காலையில மார்கழி மாசம் பெண்கள் எழுந்து போவதை பார்த்தார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக அண்ணாமலையான் மேலே காட்சி கொடுக்கிறான். அவ்வளவுதான், அந்த ஜோதியை பார்த்து பாட்டு வந்து விட்டது. என்ன பெருமை தெரியுமா? சக்தியை வியந்தது. ஆண்டவனுக்கு பெருமையா அருளுக்கு பெருமையா? அருள் கொடுக்கலன்னா நம்ம எதுக்கு சார் ஆண்டவன் கிட்ட போறோம்? அவர் வாடு கைலாசத்துல நிம்மதியா இருக்கட்டும். நமக்கு என்ன? நமக்கு அருள் பண்றதுனால தானே அவரை கும்பிடுறோம். அருள் பண்ணலன்னா அவரை பத்தி நமக்கு என்ன கவலை? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இந்த அருளுக்குத்தான் சக்தின்னு பேர். சக்தியை வியந்தது திருவம்பாவை. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழை ஏலோரெம்பாவாய். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. சிவபெருமானுக்கு முன்னாலே பராசக்தி தான் அருள் செய்கிறாள். அருள் சக்தி. இன்னொன்று தெரியுமா? இதுவரைக்கும் திருமுறை தொகுத்ததுல 3 திருமுறை சம்பந்த சுவாமி, அடுத்த 3 திருமுறை அப்பர் சுவாமி, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி. எல்லாம் கூட்டுனா கிட்டத்தட்ட 8000 சொச்சம் பாட்டு வரும். சம்பந்தர் 4000 சொச்சம், அப்பர் சுவாமி 3000 சில்லற, சுந்தரர் 1020 என்னமோ 1000 சொச்சம் வச்சுங்க. எல்லாம் கூட்டுனா 8000 சொச்சம். இதுவரைக்கும் அம்பாளுக்குன்னு தனி பாட்டு கிடையாது. அவ்வளவு மிஸ்டர் சிவபெருமான் அத்தனை பாட்டுங்க. அம்பாளை சொல்லிட்டு இன்னாருடைய கணவன் சிவபெருமான் போயிடுவாங்க. எங்க வேணாலும் எடுத்துக்கிடுங்க. இப்படியே வழக்கம். ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்குன்னு தனியா வந்துச்சு. அது எதுல வந்தது? சக்தியை வியந்த திருவாசக திருவம்பாவையில வந்தது. அதுக்கு அப்புறமும் பாட்டு கிடையாதுங்க. 10ஆம் திருமுறை வரைக்கும் கிடையாது. 10ஆம் திருமுறையில திருமூலர் கொற்றார். அம்பாளை பத்தி 300 பாட்டு, 350 பாட்டு, மட மட மடன்னு பராசக்தியின் பெருமை திருமந்திரத்துல வந்துருச்சு. 9ஆம் திருமுறையிலையும் கிட்ட அவ்வளவு வரல. 10ஆம் திருமுறையில முழுக்க வருது. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. அவர் பாடுறார். மாணிக்கவாசக சுவாமி ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்குன்னு தனியா பாடினார். அது திருவம்பாவையில வந்து சேர்ந்தது.
என்ன சக்தியை வியந்தது. காதார் குளையாட பைம்பூங்கலன்னாட கோதை குழல்லாட வண்டில் குழாமாட சீதப்புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆபாடி சோதி திறம்பாடி சூழ்குன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வடை. அது யாரு பெய்வடை? வளையல் அணிந்த கரங்களை உடைய பராசக்தி. வேதித்துன்னா நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளுக்கு எல்லா துன்பங்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றி வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வடை கணவனை பாடின்னு சொன்னேன். பெய்வளை தன் பாதத்திரம் பாடி. பெய்வளை கணவனை பாடின்னு சொல்லி இருந்தார்னா நான் இந்த பாட்டையும் விட்டுருவேன். சரி, சிவபெருமானுக்கு 8000 சொச்சத்தோட இதுவும் சேரட்டும். ஒரே ஒரு பாட்டு, வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடையலோரெம்பாவாய். இந்த ஒரு பாட்டு தான் பராசக்திக்கு உள்ள தனியான பாட்டு. 2 சேரி சொல்லியிருக்கேன். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இந்நருள் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வெய்வளை. 3வது பாருங்க, அம்பாளுக்கு என்ன பேரு? அருட்சக்தின்னு பேரு. அவன் அருளாலேன்னா அருள் அம்பாள். திருவடி சக்தியாகும் சிவன் தனக்கு. இந்த கடைசி பாட்டு திருவம்பாவையில எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? ஒரு நேரம் பாடினார்கள். எத்தனை அருள் வருது! இதெல்லாம் எண்ணப்படாது இல்ல. 3 அருள் வருது. எனக்கு அப்படித்தான் தோணுது. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாத மலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். ஆதியும் அந்தமும் அவன்தான். சரியா போச்சா? போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். அருள் முதல்ல 2 வந்ததா? போற்றி முதல்ல என்ன வந்தது? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். 2 அருளாச்சா? இப்போ போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். என்ன அர்த்தம் தெரியுங்க? 5 தொழிலையும் காட்டுறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். தோற்றம்னா என்ன அர்த்தம்? படைப்பு. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள். போகம்னா என்ன அர்த்தம்? வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாட்டியை கூட்டிட்டு காரில் போய் ஜாலியா இருக்கோம்ல, இதுதான் வாழ்க்கை. 2வது இது என்ன? காத்தல். போற்றி அப்புறம் என்ன? போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். கடைசி காலம், முடிவு, அழிவு எல்லாம் ஆண்டவனோட சேர்றது. அதுவும் அவன் திருப்படிதான். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆச்சா? 4வது மறைத்தல். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். அந்த திருப்பாதங்கள் தாமரை. அதை திருமாலும் பார்க்க முடியல, பெருமானும் பார்க்க முடியல. அந்த பெருமான் மறைத்து கொண்டான். அது மறைத்தல். இப்போ போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள். இது அருளல். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். 5க்கு 5 வரி. ஆதிக்கு அந்தத்துக்கு 2 வரி, 7 வரி. திருவம்பாவையை முடிக்கிறதுக்கு 1 வரி, 8 வரி. முடிஞ்சு போச்சு. போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோரெம்பாவாய். மார்கழி நீர் ஆடையலோரெம்பாவாய். மாணிக்கவாசகசாமி முடிச்சாரா? ஆண்டாள் நாச்சியார் அதிலிருந்து முடிச்சுட்டார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இவரும் போற்றியாம் மார்கழி நீர் ஆடுனார். இது கடைசி வரி. ஆண்டாள் நாச்சியார் அதை முடிச்சுட்டார். மார்கழி திங்கள். வேடிக்கை பார்த்தீங்களா? ஆண்டாள் நாச்சியார் பாட்டுல முதல் வரி என்ன? மார்கழி திங்கள். மாணிக்க வாசகர் பேர்ல முதலெழுத்து மாவண்ணா. ஆண்டாள் நாச்சியார் பாட்டு திருப்பாவையில முதல் சொல், முதல் எழுத்து மா. மார்கழி, மார்கழி திங்கள்.
சரியா போச்சா? ஆண்டாள் நாச்சியார்ல முதல் எழுத்து ஆவண்ணா. மாணிக்கவாசகர் திருவம்பாவையில முதல் சொல் ஆதியும் அந்தமும். என்னமோ அப்படி அமைச்சு வச்சு. ஆண்டாள் நாச்சியாருடைய முதல் சொல் முதல் எழுத்து ஆ, ஆதியும் அந்தமும் இவரார்கள். இவர் மாணிக்கவாசகர் முதல் எழுத்து மா, மார்கழி திங்கள்னு அந்தம் ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு இன்னொன்னு தெரியுமா? ரெண்டு பேரும் பாண்டிய நாட்டில் பிறந்து சோழ நாட்டில் வாழ்க்கைப்பட்டவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய நாடுதான், மதுரையும் பாண்டிய நாடுதான். வாழ்க்கப்பட்டது எங்க? ஒன்னு சிதம்பரம், இன்னும் ஒன்னு ஸ்ரீரங்கம். மாணிக்கவாசகர் வாழ்க்கப்பட்டது ஸ்ரீரங்கத்து நடராஜாவுக்கு. ஆண்டாள் மன்னிக்கணும், சிதம்பரம் நடராஜாவுக்கு. இது வேற. ஆனா ஒண்ணு சிதம்பரத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, ஸ்ரீரங்கத்துல இல்ல. சிதம்பரத்துல நடராஜா. ஆண்டாள் நாச்சியார் வாழ்க்கப்பட்டது ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு. இந்த ரெண்டு அப்படி ஒரு அமைப்பு. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? 3 முறை அருளுகிறார். அது என்ன 3 நிலை? மனுஷனுக்கு 3 நிலை உண்டு. ஆரம்பத்தில் அறியாமை, ஒன்றும் தெரியாம ஜட மாதிரி கிடந்தோம். கடவுள் கொஞ்சம் அறிவை கொடுத்தாரு. இப்ப கொஞ்சம் பேசுறோம், சிரிக்கிறோம், கடவுளை பத்தி சிந்திக்கிறோம். ஏதோ 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரமாவது கடவுளை சிந்திக்கிறோம். மிச்சம் 23 மணி நேரம் வைத்து பாட்டை பார்த்தாலும். முதல் நிலை அறியாமை. இந்த நிலை அறிவும் அறியாமையும். அடுத்த நிலை கடவுளையே சிந்திக்கக்கூடிய அறிவு. மனுஷனுக்கு 3 நிலை: அறியாமை, அறிவும் அறியாமையும், அறிவு. இந்த 3லையும் பெருமான் அருள் புரிகிறான். 3 முறை அருளுக அருளுக. கடைசி முடிக்கிற பொழுது அதே மாதிரி அருள் என்று திருவம்பாவை முடிகிறது. அறியாமையிலும் அறிவும் அறியாமையிலும் முற்ற அறிவிலும் இறைவன் காப்பாற்றுகிறான் என்று காட்டக்கூடியது திருவம்பாவை. முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்லா, அது பதியின் சிறப்பு. இரண்டாவது பாட்டு பாசம். சரிதானம்மா? நான் சொல்றது சரிதானம்மா? அந்த பொண்ணு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என்னம்மா? பரிசு வாங்கின பொண்ணு. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய். முதல்ல பதி, இதுல பாசம் வந்துடும். பரஞ்சோதிக்கு பாசம். அடுத்தவர் என்ன தெரியுமல்ல? இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அவனுக்கே நேசமும் வைத்தனையோ. இந்த படுக்கைக்கு நேசம் வச்சா படுத்து கிடக்கிற, இதுதான் நம்மளை இழுக்கிற பாசம். ஆண்டவன்கிட்ட போக முடியாம மார்கழி மாசம் காலையில 7:30 மணிக்கு இழுத்து போர்த்திட்டு தூங்குற பாருங்க. இதுதான் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்ட பாசம். 4 மணிக்கு கும்பிட்ட ஆளெல்லாம் கோயிலுக்குள்ள நிக்குது. 7:30 மணிக்கு இழுத்து போர்த்திக்கிட்டு படுத்து கிடக்கிறான். முதல் பாட்டு பதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி பதி இலக்கணம். இது பாசம் படுத்துற பாடு. 3வது பாட்டு என்ன? முத்தன்ன வெண்ணகையாய். அதானே? முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். வாய் மட்டும் தித்திக்க பேசுதே. இன்னைக்கு கொஞ்சம் வந்து கதவை திறக்க கூடாதா? படுத்துக்கிட்டே பேசுறியே. இது பசு, பசுவின் தன்மை. பதி, பாசம், பசு. உங்க சைவ சித்தாந்தம் 3 இந்த 3 பாட்டிலையும் வந்துருச்சு. பதி, பசு, பாசம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்க. இதுல இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். ஆர் உற்றார் ஆர் அயலார். நம்ம கண்ணா சொல்ற பொழுது ஒரு திருநாவுக்கரசருடைய பாடலை அப்படி ஞாபகப்படுத்தினார். குற்றாலத்துல போய் பாடுற பொழுது மாணிக்கவாசக சுவாமியும் திருநாவுக்கரசு சுவாமியும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பாடுறாங்க. தலையே நீ வணங்காய். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டே போயிட்டாரா? கடைசி வர்ற பொழுது குற்றாலத்தை இழுத்து முடிச்சுட்டார். அதுல 2 க்ஷேத்திரம் வரும். அதுல ஒரு க்ஷேத்திரம் மறைவா வரும், ஒரு க்ஷேத்திரம் தெளிவாவே வரும். மறைவா எந்த ஊர் வரும்? திரு அங்கமாலையில. திரு அங்கமாலை. தலையே நீ வணங்காய். அதுல ஊர் கிடையாது. கண்காள் காண்மீன்களோ மூக்கே நீ ஊரலாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. அதுக்குள்ள ஒரு ஊர் மறைஞ்சு நிக்குது. எந்த ஊரு? மதுரை எல்லாம் கிடையாது. மதுரை எல்லாம் கிடையாது. பரவாயில்லையே, நான் மதுரையை விட்டு வந்து 50 நாள் ஆச்சு.
அந்த பிள்ளை என்ன மதுரைக்கு ஞாபகப்படுத்துது. மூக்கேனி முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. அது என்ன வாக்கே நோக்கிய மங்கை? சிவபெருமானுக்கு பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்து சிவன் வாயவே பார்த்துட்டு இருப்பாள். அடுத்தாப்புல என்ன சொல்ல போறாரோ அதை செய்யணுமே. அவர் டிசைடிங் அத்தாரிட்டி, அம்பாள் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. அவர் சொல்லணும், இவர் செய்யணும். அதான் குடும்பம் சுகமா இருக்கும். பெருமான் சொல்லுவார், இவர் செயல்படுவான். ஆமா, அருள் இல்லைன்னா ஆண்டவனை பத்தி நமக்கு என்னங்க கவலை? மூக்கேனி முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. ஒரு கோயில்ல சிவபெருமான் நேர இருப்பார், அம்பாள் பக்கத்துல உட்கார்ந்து சிவன் வாயவே பார்த்துட்டு இருப்பான். எந்த ஊர் தெரியுமா? காளையார் கோயில், திருக்கானப்பேர். பாண்டி 14ல ஒண்ணு திருக்கானப்பேர், காளையார் கோயில்னு பேர். மருதுபாண்டியன் கட்டின பெரிய கோபுரம், மருதுபாண்டியன் வைத்த தேர். பழைய காலத்திலே காணப்பேர் எயில்னு பேர். சங்க காலத்திலே புகழ் பெற்றது காணப்பேர் எயில். காணப்பேரும் காளையார் கோயிலும் ஒண்ணு. 3 சன்னதி. ஒரு பக்கம் சோமேஸ்வரர் சௌந்தரவல்லி, ஒரு பக்கம் காளீசர் சொர்ணவல்லி, ஒரு பக்கம் மீனாட்சி சுந்தரேசர். 3 சன்னதி, 3 சிவபெருமான். திருவிழா காளையார் கோயில். அந்த அந்த இந்த குளத்துக்கு பேரு யானை மடு. யானை விழுந்து செத்து போச்சான். அங்க யானைகள் வழிபாடு பண்ணுமா. பெண் யானை பூரா பின்னால வருமா தண்ணி எடுத்துட்டு, ஆண் யானை முன்னால போகுமா பூ எடுத்துட்டு. இந்த தண்ணியை வச்சு அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண ஆண் யானை பூவை போட்டு கும்பிட்டு திரும்புமா. விடியலாம் பின்செல வெறுங்கை மாமலர்தடி விடியலே தடமுடி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூங்கொழியும் காணப்பேரண்ணலில் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. மானமா மடகரி மானமா மதகரி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடும் காணப்பேர். ஊனமா உடம்பில் உருப்பிணி கடையெண்ணில் ஞானமா மலர்கொடு நடுகுதல் நன்மையே. வாடினான் வேடினான் மார்பரை எடுத்த பின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாழினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார். நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. காணப்பேரை கும்பிட்டா ஒவ்வொரு நாளும் மேல மேல உயரலாம். அதுல 2 கோயில் கடைசி. எதுக்கு சொல்ல வந்தேன்? காளையார் கோயிலுக்கு இந்த வரி. திரு அங்கமாலையில கடைசி என்ன? கடைசிக்கு கொஞ்சம் நான் கடைசி தேடி கண்டு கொண்டேன். உற்றாரோ உயிர் கொண்டு பொம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாரார் உளரோ. குற்றாலத்து பெருமான் தான் கடைசியில நம்மை காப்பாற்றக்கூடியது. 5 நடன தாண்டவங்கள், 5 ஊர். முதல் ஊர் எது? காரைக்கால் அம்மையாருடைய அந்த பாட்டை கேட்டு எம்பெருமான் ஊத்துவ தாண்டவம் ஆடக்கூடிய திரு ஆலங்காடு. 2வது சிதம்பரம், அது பொன்னம்பலம். 3வது மதுரை, அது வெள்ளியம்பலம். 4வது திருநெல்வேலி, அது தாமிர சபை. 5வது குற்றாலம், அது சித்திர சபை. 5 சபை. கடவுள் இறங்கி இறங்கி வந்தார். முதல்ல திருவாலங்காடு ரத்தின சபை. நம்மளால காசு கொடுத்து ரத்தினத்தை எல்லாம் வாங்க முடியல. கடவுளே ரொம்ப விலையாகி போச்சேன்னா கீழே இறங்கினார். தங்கத்தை வாங்கடான்னார். அதான் பொன்னம்பலம். சிதம்பரம் நம்ம சொன்னோம் தங்கமா, அதுவே 1 கிராம் 50 வெள்ளிக்கு மேலே இல்லை. அப்ப அதுவும் முடியலையா? இன்னும் கீழே இறங்குறேன், மதுரைக்கு வா, வெள்ளியம்பலம். வெள்ளி வாங்கலாம். வெள்ளி 1 கிலோ 50,000 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கு. அதனால அதுவும் கஷ்டம்னு சொன்னோம். கடவுள் இன்னும் கீழே இறங்கினார். திருநெல்வேலிக்கு வா, தாமிர சபை, தாமிர வாங்கு. மனுஷன் அது கூட வாங்க முடியல. கடவுளே தாமிரமும் விலை ஏறி போச்சேன்னா பரவாயில்ல, குற்றாலத்துக்கு வா, துணி, சித்திர சபை. 5 சபை வரிசைக்கு. இந்த 5 சபையும் 5 தொழில் பண்ற சபை. அது முக்கியம். திருமூலர் திருமந்திரம் 5 தொழில் பண்றது 5 சபை. யார் யாருக்கு என்னென்ன தொழில்? முதல்ல திருவாலங்காடு மறைத்தல்.
இன்னைக்கு உள்ள போனா அந்த காரைக்கால் அம்மையாரையும் பார்க்க முடியாது, சிவபெருமானையும் பார்க்க முடியாது. 4 பக்கம் கட்டி வச்சிருப்பாங்க, கேட்கலாம். ராத்திரி 12 மணிக்கு காதை வச்சா அந்த ஒளி கேட்குதுங்கிறாங்க. மறைத்தல். சிதம்பரம் காத்தல். நடராஜா காலில் போய் விடுகிறோம், கடவுளே காப்பாத்து. சிதம்பரம் காத்தல். அடுத்து மதுரை அருளல். அம்பாள் பராசக்திக்கு தான் மதுரையில பெருமை. இங்க மீனாட்சிக்கு அப்புறம் தான் சொக்கலிங்க பெருமான். முதல்ல மீனாட்சி போவா, அப்புறம் தான் இவர் பார்த்து பின்னால போகணும். முதல் பூஜை யாருக்கு? மீனாட்சிக்கு, அப்புறம் தான் சொக்கலிங்க பெருமானுக்கு. அருளல். அடுத்தது திருநெல்வேலி படைத்தல் நெல்லு. கடைசி குற்றாலம் ஒடுக்குதல். 5 தொழில் ஆயிடுச்சா? ஆக்கல் திருநெல்வேலி, காத்தல் சிதம்பரம், ஒடுக்குதல் அடித்தல் திருக்குற்றாலம், மறைத்தல் திருவாலங்காடு, அருளல் மதுரை மீனாட்சி. முக்கியம் குற்றாலம் என்ன? ஒடுக்குதல் அழித்தல். கடைசி காலத்தில் யாரு காப்பாத்துவா? குற்றாலநாதர் தான் காப்பாற்றுவார். அதனாலதான் உற்றாரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாரோ. மாணிக்கவாசக சாமி உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன். ஐயோ படிச்சவங்க வேண்டாம், இவங்க கடவுளுக்கு போறோம். படிக்க கடவுளுக்கு இவனுக்கு உள்ள தூரம் கூடிக்கிட்டே போகுது, குறைய மாட்டேங்குது. வேண்டாம். கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்தவர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கண்ணுக்குட்டியை பார்த்து பசுமாடி எப்படி பாசத்தோட அன்போடு இருக்குமோ, பகவானே உன்னை பார்த்து நான் அப்படி இருக்கணும். கருமுத்து தியாகராச செட்டியார்னு ஒரு புண்ணியவான், மதுரையிலே வாழ்ந்த ஒரு பெரிய வள்ளல், பெரிய கோடீஸ்வரர். 16 மில்லு வச்சு நடத்தினார், நிறைய கல்லூரிகள் கட்டினார். அவருக்கு திருவாசகத்துல அவ்வளவு ஈடுபாடு. திருவாசகம் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு திருவாசகம் படிச்சுக்கிட்டே மில்ல பூரா சுத்துவார். மில்ல சுத்தினாம்பளையும் ஆச்சு, திருவாசகம் படிச்சாம்பளையும் ஆச்சு. அப்படி ஒரு ஆளு. மீனாட்சி மில்லோட 16 மில்லு வச்சிருந்து ஆலை அரசர்னு பேரு. குற்றாலத்துல ஒரு பங்களா. அவர் பங்களாவுக்கு அருவி வருது. அவர் பங்களாவுக்குள்ள அருவி வருதுங்க. அது ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி பங்களா. பாஸ்கர சேதுபதிக்கு சொந்தமா மதுரையில ஒரு பெரிய அரண்மனை. செட்டியார் 2ஐயும் விலைக்கு வாங்கினார். அந்த அரண்மனையை தியாகராஜா காலேஜ் ஆக்கினார். இதை வீட்டு தன் சொந்த உபயோகத்துக்கு குற்றாலத்தில் வச்சுட்டார். அப்பப்ப குற்றாலத்துக்கு போவார், வீட்டுல இருப்பார். வீட்டுக்குள்ள அருவி கொட்டும். நம்ம வீடுகள்ல மழை பெய்யாத அருவி கொட்டும், இது மழை பெய்யாமலே அருவி கொட்டும். அந்த அருவி குளிப்பார், திருவாசகம் படிப்பார். 87 வயசோ 88 வயசோ கடைசி காலம். அப்படியே வெளியில வர்றார், எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். இந்த சனிக்கு சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கெட்ட வழக்கம் அந்த காலத்து ஆளுகளுக்கு உண்டு. நமக்கு அதெல்லாம் கிடையாது. டாக்டரை காப்பாற்றணும்ல, அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மொத்தமா தலைமுடிக்கிட்டோம். எண்ணெய் தேய்ச்சி தலை முடுகிறத தலைமுடிக்கிட்டோம். அதனால நம்ம டாக்டருக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அவர் கையில எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து தலைக்கு தேய்ச்சிட்டு திருவாசகம் படிச்சுக்கிட்டே போறார். அவங்க வீட்டுக்குள்ள வெளியில தோட்டம், தோட்டத்துல வெளியில அருவி. அப்படி கொஞ்ச தூரம் போனாரா, உட்கார்ந்தார், கிண்ணத்தை வச்சார், சாஞ்சார், முடிச்சு வச்சு. குற்றாலத்துல குற்றால ஆருடரோ எப்போ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார அருளரோ. அப்படியே நடந்துருச்சுங்க, மறக்கவே முடியாது. ஆமா, நமக்கு சிவபெருமானுக்கு யார் உற்றார், யார் அயலார், அதான தலைப்பு. இன்னைக்கு பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் 10வது பாட்டு. போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால். அருமையான வாக்கு. பெருமானுடைய திருவடி எங்கே இருக்கும்? பாதாளத்துக்கு கீழே இருக்கும். எங்கேன்னு சொல்ல முடியாது, பாதாளத்துக்கு கீழே இருக்கும். பாதாளம் 7, 7லும் கீழ் சொற்கு அழிவு பாதமலர். நீ சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது ஐயா.
சொல்லால் அளக்க முடியாது. கடவுள் மட்டுமே நாவினால் எச்சில் படாதவன், மனிதன் நாவினால் எச்சில் படக்கூடியவன். உன்னால கடவுளை அளக்க முடியாது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கு அழிவு பாத மலர் திருமுடி போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பொருளெல்லாம் எங்க முடியுதோ அவன் திருமுடி அங்கதான் முடியும். அது யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய திருமேனி எம்பெருமானுக்கு. 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்களாம். அவனது அண்டத்துக்கும் பக்கத்துல சிவபெருமான வச்சா அவனது அண்டமும் தூசி மாதிரி தெரியுமா. சிவபெருமான் பெரிய ஆளா தெரிவாராம். இவரை பத்தி பாடுற பாட்டு திருவண்ணாமலையில. பேதை ஒருவாள். யாரு பேதை? அம்பாள் பராசக்தி. பேதை என்ன தெரியுமா? அழிஞ்சா கூட அழியாத மாதிரி இருக்கிறது பேதை. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் சிவபெருமானுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு ஒரு ஓரத்துல ஒடுங்கி விட்டு இருப்பான். பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன். தனியா இருக்கிற பொழுதும் திருமேனி கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பொழுது 1000 திருமேனி உள்ள. வேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல். வேதத்துக்கு அவன் தான் முதல். விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோளம் தொண்டருடன். விண்ணோரும் கும்பிடுறாங்க, மண்ணோரும் கும்பிடுறாங்க. ஒரு தோளம்னு அர்த்தம் தெரியுமா? மேக்சிமம் லிமிட். வெள்ளம்னு சொன்னேன் அன்னைக்கு. 8 to the power 7 அதுக்கு வெள்ளம்னு பேராம். 8 into 8 into 8 into 8 into 7 முறை பெருக்கினீங்கன்னா கடைசி 20 லட்சத்து சொச்சம் வரும். பெருக்கினா 20 என் கணக்கு உத்தேசமா சொல்றேன். 21 லட்சம் கோடி. எப்படி ஒரு வெள்ளம்ங்கிறது 21 லட்சம் கோடி. ஒரு வெள்ளம் சேனை. இது தோழம்னா பேரல்லை, அதை விட பெருசு. சிவபெருமானுக்கு எத்தனை தொண்டர்கள் தெரியாது. அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் அதுல வந்துருவாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஒருத்தர் சிவான்னா அவரு நம்ம லிஸ்ட்ல சேர்ந்துருவாரு. இப்படி பார்த்தா கணக்கு பார்க்க முடியுமா? ஓத உலவா ஒரு தோளும் தொண்டருடன் கோதில் அறந்தன் கோயில் புனா பிள்ளைகள். குற்றமில்லாத எம்பெருமான். அவனுடைய கோயில் பிணா பிள்ளைகள். யாரு பிணா பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? பிணா பிள்ளைகள்னா கோயில்ல பணியாற்றக்கூடியவர்கள். நம்ம வீடுகள்ல பல பேர் தாய்மார்கள் கோயிலுக்கு போய் பூ கட்டி கொடுப்பாங்க. சில பேர் கோயில்ல சுத்தம் பண்ணுவாங்க, அழகிட்டு மெழுக்கிடுவார்கள். அதெல்லாம் பண்ணுனா என்ன கிடைக்கும் தெரியுமா? கடைசி காலத்துல போற பொழுது உடம்புல இருந்து ஆவி எப்படி போகும் தெரியுமா? பறவை கூண்ட விட்டு பறந்து போனாப்பல ஒரு கஷ்டமும் இல்லாம போயிடுமா. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருப்பணி பண்ணினவள் திலகவதி. தம்பி வரணும்னு அவதானே ஆரம்பிச்சு கொடுத்தவர். அதை பார்த்துதான் அப்பர் சுவாமி அப்படியே பாடினார். நிலை பெறுவார் எண்ணிதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில். சும்மா வெள்ளிக்கு வெள்ளி கொடுத்து வரக்கூடாது. நித்தலும் என்ன அழுத்தம் போடுறாரு பாருங்க. நித்தலும் எம்பிரானுடைய கோயில். அது எப்ப போகலாம்? காலையில ஒரு 9 மணிக்கு போமா. புலர்வதன் முன். சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நீ எந்திரிச்சிடணும். நீதான் சூரியனை எழுப்பணுமே தவிர சூரியன் உன்னை எழுப்பக்கூடாது. சிங்கப்பூருக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? கதிரவனை எழுப்பக்கூடிய நாள். ஆமாங்க, சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே சிங்கப்பூர் எந்திரிச்சிடும். நான் வந்த சமயத்துல முந்தி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால முதல்ல வந்த பொழுது நல்லா தூங்கி முடிச்சு பார்ப்பேன் 7:30 மணி ஆயிடும். நம்ம ஊர்ல இப்ப 5 மணி, அதுக்குள்ள 7:30 ஆயிடுச்சு. இங்க 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க. சூரிய பகவான் 7 மணிக்கு தான் வெளியில வருவார். ஆக சூரியனை எழுப்பக்கூடிய ஒரு நாடு இந்த ஊர். எப்போ? புலர்வதன் முன் கோயிலுக்கு போகணும். அலையிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை வாங்கி ஏற்றி இல்லை, புனைந்து ஏற்றி. நீ பூ தொடுக்கணும். சும்மா கடையில காசு கொடுத்து வாங்கிட்டு என் கையில காசு இருக்குன்னு முரட்டு மாலை எல்லாம் கூடாது. பூமாலை புனைந்து ஏற்றி. என்னங்க வார்த்தை? பாமாலையும் நீதான் சூட்டணும், பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி. இதெல்லாம் யாரு பண்றா? அந்த அம்மா. எதுக்கு சொல்ல வந்தேன்? அவங்களுக்கு தான் பிணா பிள்ளைகள்னு பேர்.
அந்த கோயில் புனா பிள்ளைகள் ஏதவன் ஊர். சிவபெருமானுக்கு எந்த ஊர் சொந்தம்? காஞ்சிபுரமா, மதுரையா? ஆனா அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்பதான் அந்த பாட்டை ஓதுவாரையா பாடினார். ஞாபகம் வருதா? சிவபெருமான போய் உங்க ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் மதுரை விட்டாரா? திருமுறை படிக்கிறீங்கல்ல எங்க? மதிமதி குதிசை மாட கூடல், அதுல கடைசி 4 வரி தாண்டுங்க. ஆலவாயில் அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன். மன்னியன்னா நிலை பெற்ற. நானா எழுதுனேன், சிவபெருமான் எழுதின பாட்டுங்க. ஆலவாயில் மன்னிய சிவன், இது நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். மற்றதெல்லாம் நமக்கு கேம்ப் அட்ரஸ். வார்த்தை அப்படி இருக்க என்ன பண்ண சொல்றீங்க? ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரும் மாற்றம். அதெல்லாம் இந்த கதை வரலாறு, அதனால அப்படி எழுதினதே தவிர அவருக்குன்னு எந்த ஊர் சொந்த ஊர்? நமக்கு தான் 1000 ஊர் சொந்த ஊர். ஏன் அவனுக்குன்னு சொந்தக்காரன் இல்லை. சுடுகாட்டில் ஆடுற மனுஷன் இவருக்கு யாரு சொந்த? பேயும் பிசாசு. பேயோடு ஆடி பாட்டு காரைக்கால் அம்மையார் பாடுறான். சிவபெருமானே, இந்த காட்டுக்கு போய் நீ ஆடுற பொழுது அம்பாள் பராசக்தியை கூட்டிக்கிட்டு போகாது. சின்ன பொண்ணு பேய் பிசாசை பார்த்து பயந்துடும். எப்படி வேடிக்கை வரீங்களா? நீ தனியா போயா, உனக்கு பழகி போச்சு, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகாதே. எத்தனை வாக்கு! அம்பாள் காரைக்கால் அம்மையாருடைய மூத்த பதிகங்கள், பழைய காலம் முதல்ல பாடின பதிகங்கள். ஆமா, அவருக்கு யார் உற்றார் ஆர் அயனார்? யோசிங்க. நேரம் போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் அம்மா போகும்ல, இந்த கடிகாரம் பறந்துட்டு ஓடுது. ஆர் உற்றார்? பட்டினத்தார சிவபெருமான் அப்பான்னு கூப்பிட்டார். பட்டினத்தாருக்கு பிள்ளை கிடையாது. சிவபெருமானை நோக்கி, பெருமானே எனக்கு குழந்தை வேணும், நான் பண்ணின திருப்பணியை பண்றதுக்கு எனக்கு குழந்தை வேணும். சிவபெருமான் திருவிடமருதூர் அந்தணர் கனவுல போறார். அந்த அந்தணர் சுசர்மானவருக்கு பேரு, சுசீலை அந்த அம்மாவுக்கு பேரு. கனவுல போய் காட்சி கொடுக்கிறார். அங்கே நாளைக்கு காலையில நாம் ஒரு குழந்தையாக, குழந்தை வடிவில் திருவிடை மருதூரில் மருத மரத்தின் கீழ் இருப்போம். எடுத்து எடைக்கு எடை தங்கத்தை வாங்கி கொண்டு பட்டினத்து செட்டியாரிடம் விற்று விடு. இங்கே அங்கே பட்டினத்தார் கனவுல சிவபெருமான், நாளைக்கு கால திருவிட மருதூருக்கு போ, அங்கே ஒரு சர்மா ஒருத்தர் இருக்கார், கோயில் அர்ச்சகர், அவர் ஒரு குழந்தை கொடுப்பார், எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து குழந்தைய வாங்கிட்டு வா. அவருக்கு தங்கம் வேணும், இவருக்கு புள்ள வேணும். சிவபெருமான் ரெண்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். மறுநாள் காலையில போய் பார்த்தா மருத மரத்தின் கீழே செக்க செவேர்னு ஒரு குழந்தை கைய கால உதைச்சுக்கிட்டு அழகா கிடக்கு. அந்த அம்மா சொன்னாளா, இதை நம்மளே வளர்த்தா என்ன? இவரு சொன்னாராம், இல்ல இது பட்டினத்து செட்டியார் வீட்டுக்கு போக வேண்டிய பிள்ளை, தங்கத்துக்கு தான் நம்ம சொந்தம், இந்த தங்கத்துக்கு பட்டினத்தார் தான் சொந்தம். முடிஞ்சு போச்சுங்க. எடைக்கு எடை தங்கத்தை கொடுத்து குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டார். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? மருதவாணன். ஏன்? மருத மரத்தின் கீழே கிடந்த பிள்ளை. திருவிடை மருதூர் மருதவாணன். திருவிடை மருதா திரிபுராந்தகா, கனியினும் கட்டி வட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசினும் இனியன். யாரு? தன் அடைந்தார்க்கு. யாரு? இடை மருதனே. திருவிடமருதூர் பெருமான். அப்படியே மகாலிங்க சுவாமி மருதவாணன். பையன் வளர்ந்தான், அப்பான்னு கூப்பிட்டான். 12 வயசுக்கு மேல நம்ம வீட்டு பிள்ளைகள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு விளையாட போற மாதிரி அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பொருள் தேட போனான். எப்படி இருக்கு? நம்ம பையன் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போறான், கார் எடுத்துக்கிட்டு போறான்ல, அவங்க கப்பல் எடுத்துக்கிட்டு போவானா. 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரன். வீட்டு வாசப்படியில கிரேக்க நாட்டுக்காரன் காவல் காப்பானா. அந்த ஊர் ராஜா பணம் வேணும்னா பட்டினத்து செட்டியார்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போவானா. எவ்வளவு செல்வாக்கு! பையன் போனா, எல்லாரும் கூட போனாங்க. ஒரு 5-6 கப்பல், 6-7 மாசம், 1 வருஷம் ஆச்சு. திரும்பணும்.
எல்லாரும் தங்கமும் வைரமும் வாங்கிட்டு வந்தான். இந்த பையன் மருதவாணன் சாப்பிடுறதுக்கான பொறி, அவள், எரு, கப்பல் நிறைய. எல்லாம் சிரிச்சான். ஏய், ஒரு செட்டியார் வீட்டு பிள்ளை, தங்கம் வாங்க வேண்டாம், வைரம் வாங்க வேண்டாம், கேவலம், நீ என்னடா மளிகை கடையா வச்சிருக்க, எனக்கு இது போதும்ட்டான் பையன். அங்கிருந்து புறப்பட்டாங்க. எல்லா கப்பலும் புறப்பட்டது. 6 மாதத்துக்குள்ள இங்க வந்து சேரணும். திடீர்னு புயல் காத்து அடிச்சது. சுனாமி எப்ப வரும்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. புயல் காத்து அடிச்சது. அடிச்ச உடனே திசை தப்பி போயிடுச்சு. வச்சிருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. மேற்கொண்டு 6 மாசம் ஆச்சு. கடல்ல என்ன போட்டடா வச்சிருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாருக்கும் பசி. மருதவாணான்னு இங்க வந்தாங்க. என்னன்னா, தங்கமும் வெள்ளியும் இருக்கு, சாப்பிட முடியாது. இந்த அவளும் பொரியும் கொடுத்தீங்கன்னா உசுறு தங்கும்னா. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? உங்க தங்கத்தை வச்சு சாப்பிட முடியுமா? போன வருஷம் நவம்பர் மாசம் 8ஆம் தேதி அவன் இந்தியாவில் 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் வச்சுட்டு ஒரு காப்பி சாப்பிட முடியாம தடுவாங்க. திருப்பதியில மாட்டினவன் பூரா செத்தான். எந்த ஹோட்டல்லையும் கட்டா கொடுக்குறாங்க. ஐயோ, ஒரு 2 ரூபா 3 ரூபா இருந்தா தேவையே, காசு இல்லையே, போச்சா. அவன் என்ன கொண்டாண்டான்? அவரும் பொரியும். குளிர் தாங்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. விராட்டி இருந்தா நெருப்பு மூட்டி கொஞ்சம் குளிருக்கு அடக்கமா இருக்கும். எருவிராட்டிய குளிர். ஏண்டா வாங்கினா என்ன செய்வீங்க? பயன்படுத்துவான். ஊருக்கு வந்த உடனே உனக்கு ஒட்டிக்கு ரெட்டியா கொடுத்துருவான். எருத்தானே, எருவிராட்டி தானே, 1க்கு 2ஆ கொடுத்துருவான். எல்லாம் ஊருக்கு வந்தாச்சு. வந்தா அவனவன் வீட்டுக்கு போயிட்டான். இந்த பையன் இவங்க வீட்டுக்கு வந்துட்டான். எல்லா பையனும் இந்த அப்பாட்ட வந்தாங்க. பட்னத்து செட்டியார், திருவன்காடர்ட்ட, உங்க பையன் வாங்கிட்டு வந்ததை பார்த்தீங்களான்னு கதவை திறந்து காட்டினாங்க. எருவிராட்டி, அவர் பொறி. அவருக்கு எப்படி இருக்கும்? இதை சம்பாதிக்கவா 2 வருஷம் 3 வருஷம் போய் கிடந்த. கோபத்துல என்ன பண்ணாரு? எருவிராட்டியை தூக்கி முறிச்சு எரிஞ்சாரு. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. எருவிராட்டிக்குள்ள தங்க நாணயம் இருக்கு. புரியுதா அவங்களுக்கு எல்லாம்? உடம்புங்கிற எருவிராட்டிக்குள்ள சிவபெருமானுங்கிற தங்க நாணயம் இருக்கு. தெரியலையே, நம்ம எருன்னு தானே நினைச்சா. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஐயோ, ஒட்டிக்கு ரெட்டி தாரம்னு சொல்லி தொலைச்சுட்டோமே. வாங்கின எருவிராட்டிக்கு 2 பங்கு வெறும் எருவா கொடுத்தா பரவாயில்ல, உள்ள நாணயம் எல்லாம் வச்சிருக்கான். எல்லாத்தையும் உடைச்சு அதற்குள்ள ஒவ்வொரு தங்க நாணயம் இருக்கு. என்னடா பையன் பெரிய கெட்டிக்கார. வந்து பார்த்தா அம்மாட்ட ஒரு ஓலையை கொடுத்துட்டு பையன் போயிட்டான். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்ன ஓலையில இருந்துச்சு? உன் காசு பணம் ஒண்ணு கூட உன் கூட வராது தெரியுமா? காது இல்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராது. காது இல்லாத ஊசின்னு என்ன? காது இல்ல, காதுன்னா ஊசியில உள்ள துவாரம். துவாரம் உடைஞ்சு போச்சுன்னா ஊசி என்னத்துக்காக? காதற்ற ஊசியும் வாராதுதான் நின் கடைபடிக்கே. கதை ரொம்ப பெருசு, நான் அங்கே எல்லாம் போகல. பட்டினத்தாரை சிவபெருமான் அப்பான்னு கூப்பிட்டான். அதனால அப்பாங்கிற சொந்தம் உண்டுன்னு சொல்லலாமா? காரைக்கால் அம்மையார கடைசி காலத்துல பேய் வடிவத்துல மேல போற பொழுது அம்பாள் பராசக்தி பார்க்கிறான். இது என்ன பேய் வடிவத்துல ஒண்ணு வருது? அன்பு வடிவோடு வரக்கூடிய இந்த என்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. கைலாசத்துக்கு தலைகளா போனாலாம் காரைக்கால் அம்மையார். இந்த என்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. இது யார்? வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். பேணுவதுன்னா என்ன அர்த்தம்? உண்டி முதலியவற்றால் பேணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி. உண்டி முதலியவற்றால் பேணின்னு வியாக்கியானம் எழுதுவாங்க, உரை எழுதுவாங்க. அது மாதிரி நமக்கு சோறு போட்ட அம்மா, நமக்கு சோறு போட்ட அம்மா சந்தோஷமா இருக்கு. அம்மா பக்கத்துல வந்தாச்சு. இவர் தான் முதல்ல அம்மான்னாராம் சிவபெருமான். அவர் யாரை எந்த காலத்துல அம்மான்னு கூப்பிட்டாரு? பாவம். நம்ம தான் எல்லாரையும் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். கூப்பிட்டமா இல்லையா? பெத்ததாயாரையும் கூப்பிட்டோம், யார் யாரையோ கூப்பிட்டோம். சிவபெருமானுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது.
அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சா. தாயிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. கோயில் சுடுகாடு கொல்பொலித்தோல் நல்லாடை. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஜாதி கிடையாது, பிறந்த நாள் கிடையாது. இப்ப அம்மானு வாய் நிறைய கூப்பிட்டாரு. அம்மா அப்பா 3 பேருக்கு சந்தோஷமா. யாருக்கு 3 பேருக்கு? சிவபெருமானுக்கு சந்தோஷம், அம்மா கிடைச்சிட்டான். காரைக்கால் அம்மையாருக்கு சந்தோஷம், புள்ள கிடைச்சிருச்சு. பார்வதிக்கு சந்தோஷம், மாமியார் கிடைச்சு. மாமியார் கிடைச்சா சந்தோஷப்படணுமா வேண்டாமா? என்னங்கம்மா? சந்தோஷப்படணும், தெரிஞ்சுங்க. இன்னும் வீட்டுக்காரர் மட்டும் வேணும், பெத்தவ வேண்டாமோ? கட்டாயமா வேணும். 3 பேருக்கும் சந்தோஷம். கதை சொன்னா நேரம் ஆயிடும், போச்சு நேரம். ஒன்னே ஒண்ணு சொல்லி போடுறேன். அப்போ காரைக்கால் அம்மையார அம்மான்னு கூப்பிட்டார், பட்டினத்தார அப்பான்னு கூப்பிட்டார், திருஞான சம்பந்தரை குழந்தையாக்கினார். பிள்ளையாருக்கு மூத்த பிள்ளையாருன்னு பேரு, முருகனுக்கு பிள்ளை பெருமான்னு பேரு. பாட்டு ஞாபகம் வருதா? பேராதரிக்கும் மடியவகம் பொய் ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா. திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். சேரான் இருதர் குலகரகா சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா. தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாராமகிழ்ந்து முளைத்த அயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா பாவா என்று உனை போற்ற படிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வளர்க்குண்டோ. வடிவேல் முருகா வருகவே, வளருங்களவ குறும்பை முலை வள்ளி கணவா வருகவே. யாரு? மூத்த பிள்ளையாருன்னு பிள்ளையாருக்கு பேர். பிள்ளை பெருமான்னு முருகப் பெருமானுக்கு பேர். ராமலிங்க சுவாமி சொல்றார், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. அப்போ ராமலிங்க சுவாமி கடவுளுக்கு பிள்ளை. சண்டீசர் சேங்கலூர் பிள்ளையார், திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளையார், பட்டினத்தாரே பட்டினத்து பிள்ளையார். இவங்கெல்லாம் கடவுளுக்கு பிள்ளை. அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் கொண்டாண்டாச்சா? ஆனா இதெல்லாம் அவருக்கு இருந்து இல்லை. நம்மளுக்கு தான் உறவு. ஆர் உற்றார் ஆர் அயலார். அவருக்குன்னு ஒண்ணு கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லிடவா? சிவபெருமானுக்கு யாரு சொந்தக்காரங்க, யார் அயலார்? புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன், கும்பிடுறவங்களுக்கு சொந்தக்காரன், கும்பிடாதவங்களுக்கு அயலான். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இப்படி கும்பிட்டா மகிழ்ச்சியை கொடுப்பானா உள்ளே இருந்து. மேல கையை தூக்கி கும்பிட்டா சிறங்குவிவார் ஓங்குவிப்பானா. அப்ப சுருக்கமா சொல்லுவோமா? கரங்குவிவாரும் சிறங்குவிவாரும் உற்றார், புறத்தார்கள் எல்லாம் அயலார். வச்சுக்கலாமா? அதுக்காக அயலார்னு அவங்களை கலட்டி விட்டுருவானா? கலட்டி விட மாட்டான். தாய் கூட நொண்டி பிள்ளைக்கு தானே பக்கத்துல போய் நிக்கிறான். நல்ல பிள்ளைக்கு சோறு போடுறான். ஐயோ அந்த பையன் பாவம்டான்னு அங்கதானே போய் நிக்கிறான். ஒரு பிறவி கொடுத்த தாய்க்கு இவளது கருணை இருந்தா 1000 பிறவி கொடுக்கிற பகவானுக்கு எவ்வளவு கருணை இருக்கும். அதனாலே அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, உற்றார் கிடையாது, அயலார் கிடையாது. அவனை பாட முடியாது. ஆனாலும் நம்ம பாடுறோம். அவனை பொறுத்த மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் நிச்சயம். என்ன? சில பேர் நேற்றைக்கு அயலாராய் இருப்பவர்கள் இன்றைக்கு உற்றாராக மாறிவிடுவார். என் பேச்சு முடிஞ்சு வச்சு. நேற்றைக்கு யாரெல்லாம் கோயில் பக்கம் வரலையோ இன்னைக்கு எல்லாம் கட்டாயம் வந்துடுவாங்க. அவன் பண்ற வேலை அதுதான். நேற்றைக்கு அயலார், இன்றைக்கு உற்றார். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் கவியரசு கண்ணதாசன். என்ன எழுதினார் தெரியுமா? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஆளு, சேரக்கூடாத பக்கத்துல போய் சேர்ந்து விட்டார். அது அந்த தலையெழுத்து. அங்க போய் சேர்ந்ததுனால கடவுள் கிடையாது. அங்க உள்ள ஒரு அறிஞர் சொன்னார், நீ கம்பராமாயணத்தை படி,
கம்பராமாயணத்தில் எங்க எல்லாம் விரசமா இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புஸ்தகம் எழுதுவோம். இந்த கம்பனை இந்த நாட்டை விட்டு தொலைச்சு கொடுக்கும். நாம் பேரெல்லாம் சொல்லப்படாது. கண்ணதாசன் அதுக்காக கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சார். எங்கெங்க எல்லாம் விரசமா இருக்கு கவிதை. கடைசி என்ன ஆச்சு தெரியுமா? வெளியில வந்த அவர் கேட்டாரு, என்னடா புஸ்தகம் எழுதலாமா? அண்ணே என்னை மன்னிச்சுக்கிடுங்க, ஏன் நான் கம்பனுக்கு தம்பி ஆயிட்டேன். கம்பன் எங்க அண்ணன், நான் தம்பி. காவிய தாயின் இளைய மகன் நாராம். அப்ப மூத்த மகன் யாருன்னு கேட்டாங்களா? கம்பன் ஒரே வார்த்தை. நான் கம்பன் வீட்டிலே ஒரு காலத்திலே நான் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ. சாகாது கம்பனவன் பாட்டு. சாக வைக்கிறதுக்கு தான் இவர் போனாரு. எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போனாரு. காலமெனும் ஆடியினும் காற்று மழை ஊழியினும் சாகாது கம்பனவன் பாட்டு. அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. என்ன எழுதினார் தெரியுமா? ஒரு காலத்துல, நம்பிக்கை இல்லாத காலத்துல, நான் சாகுற பொழுது ஒரு கையில இது இல்லை அது இருக்கணும், ஒரு கையில பொண்ணு இருக்கணும், நான் அப்படித்தான் சாகணும். அப்படி செத்தாத்தான் கடவுள் என்னை பார்த்து நீ வாழ்ந்த வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லுவாராம். ஓர் கையிலே மதுவும் ஓர் கையிலே பெண்ணும் சேர்ந்திருக்கும் காலத்தில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லாவிட்டால் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் என்னை கேட்பான். இது புரியுது? ஏண்டா வெட்டித்தனமா வாழ்ந்துட்டேன்னு கேட்பான். காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மத்தியிலே யார் பெரிய புடி பாடினார்ல. கடைசி எப்படி செத்தாரு அதை சொல்லுங்க. இதான ஆரம்ப காலம். பின்னால அர்த்தமுள்ள இந்து மதம் எழுத ஆரம்பிச்சார். கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழாக்கினார். அப்படியே கிருஷ்ணனுக்கு அடிமையாயிட்டார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. எத்தனை பாட்டு எல்லாம் அப்படி வந்துருச்சு. இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? ஜனனம் வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும். போனால் போகட்டும் போடா. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினாரா? காஞ்சி பரமாச்சாரியார் காலில் போய் விழுந்தார். இந்த ஆளு யாருன்னு தெரியுது இல்ல? காஞ்சி பரமாச்சாரியார் காலில் போட்ட சட்டையோட போய் விழுந்தார். அங்கே சட்டையை கலட்டிட்டுத்தான் போகணும். இவர் விறுவிறுன்னு உள்ள போனார், காலில் விழுந்துட்டார். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரந்தர சரஸ்வதி சுவாமிகள் பார்த்தார், சிரிச்சார். ரொம்ப நாளைக்கு முன்னாலே நீ இங்க வந்திருக்கணும். பரவாயில்ல, ஒரு மடம் பண்ண வேண்டிய காரியத்தை நீ செஞ்சிருக்க. அர்த்தமுள்ள இந்து மதம் லிஸ்ட் வச்சு அவர் தூக்கி இவருக்கு தாராரு. இவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு மடம் பண்ண வேண்டிய காரியத்தை நீ செஞ்சிருக்க. அவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு போய் கடைசி சாக போற பொழுது மீனாட்சி கோயில்ல இருந்து குங்கும பிரசாதம் போனுச்சு. B.N. சிதம்பரம் செட்டியார் மீனாட்சி கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் அமெரிக்காவுக்கு போனார். இவருக்கு ரொம்ப வேண்டியவர். எல்லாரும் அவர் கருப்பு கண்ணதாசன் இருப்பாங்க. இவர் சிவப்பு கண்ணதாசன், அவர் கருப்பு கண்ணதாசன். அங்கே போனாரு. அண்ணேன்னு குங்குமத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு. மறுநாளைக்கு முடிஞ்சு போச்சு. அயலாராக இருந்து ஒரு கையிலே பெண்ணும் ஒரு கையிலே மதுவும் இருக்கிற பொழுது நான் இறக்க வேண்டும் என்று கேட்டவனை இறைவன் உற்றாராக மாற்றி மீனாட்சி குங்குமத்தோட திருவடி அடைய செய்து விட்டான். அதனாலே கடவுள் அயலாரை உற்றாராக மாற்றுவார், உற்றாரை ஒரு காலம் அயலாராக மாற்ற மாட்டார். அவன் சந்நிதியில எல்லாம் ஒன்றுதானே. இந்த கையை வலது கையை இதான் உற்றார், இதான் அயலார். இந்த கையில சாப்பிடுறேன், இந்த கையில விஷ் பண்றேன், கொடுக்கிறேன். இந்த கையை ஒரு வேலைக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த கையினால கொடுத்தா மரியாதையா இருக்காதுல்ல.
கோயிலுக்கு போனா என்ன பண்றேன்? அட, ரெண்டு கையும் சேருது, இடது கையும் வலது கையும் வேறு வேறுதான். எம்பிரானை கும்பிடுங்கள், இரண்டும் ஒன்றுதான். ஆமா, படம் படைத்த மாநிலத்துக்கு ஜாதி வேறுதான், வள்ளலுக்கு இடம் கொடுத்தால் வாழ்வு ஒன்றுதான். படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான், படுத்த பணம் ஆகிவிட்டால் பார்வை ஒன்றுதான். இடி இடிக்கும் கோடி கோடி வானம் ஒன்றுதான், யாழ் நரம்பில் வேற்றுமைகள் கானம் ஒன்றுதான். படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான், படுத்த பணம் ஆகிவிட்டால் பார்வை ஒன்றுதான். எம்பெருமான் அவனுக்கு சொந்தக்காரன் கிடையாது. ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு பக்தர்கள் உற்றார்கள், பக்தி இல்லாதவர்கள் அயலார்கள். ஒரு நாளைக்கு இந்த அயலார் எல்லாம் உற்றாராக மாறுவார்கள். அதனாலே அவனுக்கு நம்ம எல்லாம் சொந்தக்காரர்கள். அவனுக்கு உற்றாராக இருப்பது மகிழ்ச்சியான ஒரு செயல். அதுக்கு என்ன செய்யணும்? திருவம்பாக பாடணும், திருமுறையில சேரணும், கொஞ்சம் பாட்டை பாடி பழகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும், காதார் குலையை பாட வேண்டும், வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மாணிக்கவாசகர் சாமி சொல்றார், அவனை பாட வேண்டும், அவனை கும்பிட வேண்டும். அப்போ ஆறு உற்றார் ஆறு அயலார் என்பது மாறி எல்லோரும் அவனுக்கு உற்றார். எனக்கு கூட இந்த ஆறு உத்திரா தரிசனம்ங்கிறது ஆறு உற்றாருன்னே காதல பலமுறை எனக்கு அப்படித்தான் காதல இந்த பாட்டு மாதிரியே விடும். அதனால எல்லாருக்கும் நன்றி. கொடுத்த நேரம் கொஞ்சம் தாண்டி விட்டது. எனக்கு கொடுக்கப்பட்டது 3600 நொடி. இப்போ ஒரு 300 நொடி கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்க முகத்தை பார்த்தா 2 மணி வரைக்கும் பேசலாம். ஆனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்து உங்களுக்கு 1 மணி நேரம் தானுங்கிறார். எனக்கு திருவாசகம் பேசுறது சிவராத்திரி அன்னைக்கு பேசணுங்க. 12 மணி நேரம் திருவாசகத்துல மூழ்கி திளைக்கலாம். கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? நீ எத்தனை பிறவி வேணாலும் கொடுத்துக்கோ, எல்லா பிறவிகளையும் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி படிக்கிறாப்பல எங்களை தமிழ் பிள்ளைகளா பிறக்கலை. என் பிரார்த்தனை இது. 50 பிறவி கொடுப்பியா? கொடுத்து வையா. ஆனா எல்லா பிறவியிலையும் உன்னை கும்பிடணும் ஐயா. புழுவாய் பிறக்கணும் புண்ணியா, உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அந்த வரம் கொடுத்தீனா நீ 1000 பிறவி கொடுத்தாலும் உனக்காட்சி எனக்காட்சி பார்த்துக்கணும். எல்லாருக்கும் நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவகர் போற்றுகின்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அநேகமாக ஆண்டுதோறும் திருவம்பாவை பேச்சை எனக்கு தரக்கூடிய நம்முடைய திருமுறை விழா குழுவினர் ஒவ்வொருத்தருடைய திருவடி மண்ணையும் என் தலைமையில் தாங்கி அவர்களுக்கு நன்றி கூறி கேட்ட பெருமக்களை எல்லாம் வணங்கி இந்த உரையை நடராஜ பெருமான் திருவடிகளில் சமர்ப்பித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.